சாப்பாடெல்லாம் கோவத்துல தள்ளி விடக்கூடாது, அன்னைக்கு ஏதோ கோவத்துல தள்ளி விட்டாப்புல, டெய்லியும் அப்படி நடந்துக்க மாட்டாருன்ட்டு இன்னொரு நாள் யூடியூப் எல்லாம் பார்த்து ஒரு புது டிஷ்ஷா அவங்க ஹஸ்பண்டுக்காக சமைச்சு எடுத்துட்டு போய் டேபிள்ல வச்சா அவன் அன்னைக்கு நடந்துகிட்ட மாதிரியே, ஹே என்னடி இது, உனக்கு நான் டெய்லியும் இந்த டைம்ல என்ன சாப்பிடுவேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த வாட்டியும் சாப்பாடு தட்டை தூக்கி வீசிடுறான். இந்த வாட்டி அவனோட அம்மாவே செம காண்டாயிட்டாங்க. ஏன்டா அவ ஒரு நாள் ஃபுல்லா யூடியூப்லாம் பார்த்து ஏதோ சமைச்சு எடுத்துட்டு வந்தா நீ ஒரு வாய் கூட எடுத்து வைக்காம இப்படி தட்டி விடுற, சமைக்கிறது அவ்வளவு ஈஸி நினைச்சுக்கிறியா, ஒரு நாள் சமைச்சு பாடுற அப்பதான் தெரியும்ட்டு அவனை கத்துறாங்க. பொம்பளைங்க வீட்டுல இருக்கிற சமயத்துல ஆம்பளை நான் எதுக்கு சமைக்கணும்னு நெக்கலா கேக்குறான். அப்ப அந்த பொண்ணும் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன்னு சொல்ற சமயத்துல அவங்கள பலார்னு அரைஞ்சிடுறான். உனக்காகலாம் என்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ இப்போ என் வீட்டுல இருக்கிற, எனக்காக வேணா நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருன்றான். ஏன் இந்த ஆம்பளைங்கலாம் இப்படி ஒரு தப்பான எண்ணத்துல சுத்திட்டு இருக்காங்கன்ட்டு அவங்க அமைதியா மாடியில போய் உட்காந்துடுறாங்க. அப்புறமா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போய் படம் முடிஞ்சோன்னு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போறான். அங்கேயுமே அவங்களுக்கு என்ன சாப்பிட தோணுது, என்ன சாப்பிட பிடிக்கும்ட்டு எல்லாம் கேட்கல, இவனுக்கு பிடிச்சதே அவங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுல இன்னொரு நாள் ஏதோ ஒரு சண்டை, மறுபடியும் அடிச்சு சமாதானம் பண்றன்ற பேர்ல ஏதோ ஒரு மொக்க படத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடை திரும்ப அந்த ஹோட்டலே வாங்கி கொடுக்குறான்.